ஹாய் 10 நிமிஷத்தில் சாதம், சப்பாத்தி, ரொட்டி, எல்லா வகையான புலாவ், இட்லி, தோசைக்கு ரொம்பவே சூப்பரான ஒரு முட்டைக்கறி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அது ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். ஒரு 10 நிமிஷம் இருந்தாலே போதும். நான் அதுக்காக ஒரு மிக்ஸி ஜாரில் 2 மீடியம் சைஸ் பல்லாரி இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் உள்ள ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு 6லேருந்து 7 பல்லு பூண்டு எடுத்துக்கோங்க. அந்த மாதிரி கட் பண்ணி அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. சின்ன துண்டு இஞ்சி கட் பண்ணி அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். 2 மீடியம் சைஸ் தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு 4-5 முந்திரி பருப்பு சேர்த்து நல்லா ஃபைனாக இந்த மாதிரி நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. நான் ஒரு 6 முட்டை இந்த மாதிரி அவிச்சு வச்சுருக்கேன். லைட்டாக அந்த மாதிரி அங்கங்கே லைட்டாக கோடு போட்டுக்கோங்க. அப்போ தான் மசாலா நல்லா உள்ளே இறங்கி நல்லா குக் ஆகும். ஒரு குக்கரில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா சுடாதுங்கிற மாதிரி கொஞ்சமாக மஞ்சத்தூள், கொஞ்சமாக உப்பு, கொஞ்சமாக சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த முட்டையை போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. ஒரு பிரியாணி இலை, 4 கிராம்பு, ஒரு அன்னாச்சி பூ, ஒரு 2 ஏலக்காய், 5லேருந்து 6 கிராம்பு எல்லாம் ஆட் பண்ணிக்கோங்க. இன்னும் நம்ம அரைச்சி வச்சுருக்க வெங்காயம் தக்காளி பேஸ்ட்டையும் நல்லா உள்ளே ஆட் பண்ணிக்கோங்க. வெங்காயம் தக்காளிட்டு பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா குக் பண்ணிக்கோங்க. நான் கொஞ்சமாக மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் மல்லித்தூள், 1 ஸ்பூன் சில்லி பவுடர், 1/2 ஸ்பூன் போல் சீரகத்தூள், 1 ஸ்பூன் சிக்கன் மசாலா இல்லை கரம் மசாலா ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா கிளறி விட்டுக்கோங்க. மசாலாவோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் கொஞ்சம் நல்லா குக் பண்ணிக்கோங்க. இந்த மசாலோட பச்சை வாசனை நல்லா போனதுக்கப்புறமா நான் ஒரு 1.25 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம வறுத்து வச்சுருக்க முட்டையை ஆட் பண்ணிக்கலாம். நான் கொஞ்சமாக கடைசி கொஞ்சமாக கஸ்தூரி மெத்தி ஆட் பண்ணியிருக்கேன். நல்லா கொதி வந்ததுக்கப்புறமா குக்கரை மூடி போட்டு ஒரு 2 விசில் வர வரைக்கும் கொஞ்சம் நல்லா வேக வச்சுக்கோங்க. ப்ரெஷர் நல்லா ரிலீஸ் ஆனதுக்கப்புறமா நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போ நம்மளுக்கு ரொம்பவே சூப்பரான முட்டை கறி கிடச்சிட்டு கடைசியாக கொஞ்சமாக கொத்தமல்லி தலை தூவிக்கோங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை மறக்காமல் எனக்கு ஷேர் பண்ணுங்கள். என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.